ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதன் பெருமைகள் பற்றி பார்க்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் துதிக்க தகுந்த பகவான் கேசவனின் 1000 திவ்ய நாமங்கள் முழுமையாக பாடப்பட்டுள்ளன என்று பீஷ்மர் குறிப்பிட்டுள்ளார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் 3 வடிவங்களில் ஏதேனும் ஒன்றை செய்யலாம். சத்தமாக கோஷமிடுதல், தனக்குத்தானே கிசுகிசுத்தல், மெல்லமாக சொல்வது, மனச்சிந்தனை மூலம். ஸ்ரீ சங்கரர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீ பராசரப்பட்டர் பகவான் புகழுக்கு தகுதியானவர் என்பதை குறிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறுகிறார். ஸ்ரீ பராசரப்பட்டர் இம்மையிலும் மறுமையிலும் முழுவதும் திரித்துவத்தை, உயர்நிலையை குறிக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கா என்றால் பிரம்மா, அ என்றால் விஷ்ணு, ஈசா என்றால் ருத்ரன். எனவே கேசா என்பது திரிமூர்த்தியின் 3 உருவங்கள் அவரது கட்டுப்பாட்டில் இருப்பதை குறிக்கிறது. பீஷ்மர் யுதிஷ்டிரனுடைய தொடர்பு முழுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். திவ்யானாம் தெய்வீகமானது, ஸ்ரீ வைகுந்தத்திலும் பாடப்படுவதற்கு தகுதியானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பீஷ்மர், ஆதிசங்கரர், ஸ்ரீ பராசரப்பட்டர் மற்றும் அர்ஜுனர், வியாசர், பார்வதி தேவி, ஈஸ்வரன், பீஷ்மர், பிரம்மா, சஞ்சயன், ஸ்ரீ பகவான் விஷ்ணு பெருமைக்கு உகந்தவர் மற்றும் பலர் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்தும் கேட்டும் அவரது புகழை பாடியும் அதை அனுபவித்தும் அதை சொல்வதிலும் பெருமை பெற்றிருக்கிறார்கள். ஒருவன் பெறக்கூடிய நன்மைகளையும் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் பகுதிகளை வரும் பதிவுகளில் நாம் பார்க்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பற்றி வரும் பதிவுகளில் நாம் பார்க்கலாம். தேங்க்யூ, நன்றி.